ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, ரெகுலரா கிளாஸ் வீடியோ, இது அதெல்லாம் படிக்கணும், இது அதெல்லாம் வேண்டாம், இது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு ஜென்ரலா ஒரு விஷயத்த தான் நம்ம பேச போறோம். அப்படி என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து லைவ் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். ஏன்னா அப்பதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இன்டராக்ட் பண்ணோம்னா, ரொம்ப நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட்டிங்லயே இப்ப நம்ம கொஞ்சம் ஏன்னா இப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? ஓரளவுக்கு கண்டிப்பா நம்ம நியூ இயர் பொறந்தனால, நியூ இயர் அன்னைக்கு படிக்கணும்னு முடிவு எடுத்திருப்போம். ஆனாலும் இந்த 1 மந்த்துக்குள்ள நம்ம கண்டிப்பா டவுன் ஆயிருப்போம். ஸோ ஒரு ஜென்ரலா ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. அ இதுல என்ன பேச போறோம் அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள எப்படி வந்தேன்? இதுவரைக்கும் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்? நான் வேலை வாங்கிட்டேனா? அ அப்படியே சும்மா ஜென்ரலா என்ன பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் குரூப் 4க்குள்ள எப்போ வந்தேன்? இந்த குரூப் 4 பத்தியான ஒரு கான்செப்ட் எனக்கு எப்போ வந்துச்சு அப்டின்னா, அ நல்லா அ வேல கெடச்சே ஆகணும். இந்த குரூப் 4னா இப்டி இருக்கும், அப்டி இருக்கணும். இந்தந்த சிலபஸ் இருக்கு, இந்தந்த பேட்டர்ன் இருக்கு, இப்டிதான் படிக்கணும் அப்டின்னு சொல்லி, ஒரு பயங்கர நாலேஜ்லலாம் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரவே இல்லைங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வந்தேன். அந்த டைம் குரூப் 4 அலவுன்ஸ் பண்ணாங்க. சரி எழுதி பார்ப்போமே! என்ன சும்மா குரூப் 4னா ஜிகே, மேத்ஸு இந்த மாரி தானே வரப்போது. நம்ம போய் எழுதி பார்ப்போம். இதில என்னத்த பெருசா இருந்துற போது அப்டின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனேன். அங்க போய் பார்த்தோனே, உண்மையாவே ரொம்ப, 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 ரொம்ப ஈஸியா இருந்தது எதுனா, மேத்ஸ் ஒண்ணு தான். ஏன்னா, அது ஒண்ணு தான் ஈஸியா அந்த ரீசனிங் சம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்பயாவது நமக்கு ரீசனிங் சம்ஸ்ன்னு தெரியுது. அப்ப அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு, மேத்ஸ்ல மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்தது எல்லாமே இதெல்லாம் எங்க இருக்கும்? இதெல்லாம் எப்படி கேட்கறாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்பதான் நான் மொத டைம் யோசிச்சேன். ஓ! இதுக்கும் வந்து சும்மா ஈஸியா நம்மளாம் எழுத முடியாதுல்ல. இதுக்கு நெறைய கிளாஸ்லாம் இருக்கும் போல. நெறைய புக்கெல்லாம் இருக்கும் போல அப்படிங்கிற மாரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அப்ப வந்து எனக்கு அதாவது நான் சும்மா அந்த எக்ஸாம் வந்தப்ப எக்ஸாம் போய் அப்ளைலாம் பண்ணிட்டேன். எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு 1 மந்த் மட்டும் புக்க எடுத்து ரெகுலரா உட்காந்து 6த் தமிழ் புக் அப்படியே வாசிச்சு பார்ப்பேன். மேத்ஸ் சம் போடுவேன். இத மட்டும் பண்ணேன். ஜிகே பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழ் நம்ம நல்லா படிக்கிறோம். தமிழ் தான் 100 கேள்வி வருது அப்படின்னு யோசிச்சுட்டு போனேன். போயிட்டு தமிழ் ஓரளவுக்கு புக்குலருந்து வாசிச்சுட்டு, மேத்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்ச அதே ரீசனிங் சம்ம மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். ஏன்னா நமக்கு தான் குரூப் 4 பத்தி எதுவும் தெரியாது இல்லையா? சாரி எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அதனால நான் பாட்டுக்கு அதுக்குள்ள போயிட்டேன். போய் மறுபடியும் ஓப்பன் பண்ணோனே ஓரளவுக்கு தமிழ் ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பரவால்ல இதெல்லாம் புக்ல இங்க இந்த புக் தான் இருக்கு. இதெல்லாம் படிக்கணும் போல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அது எழுதிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பயும் ஒண்ணும் பெருசான மார்க் எடுக்கல. ஆனா செகண்ட் டைம் வந்து ஓரளவுக்கு ஒரு எத்தன கொஸ்டின்னா, சுத்தமா அதாவது ஒரு 200 கேள்வியா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. படிச்சு ஒருத்தர் ஒரு 100 கேள்விக்கு மேல போட்டாங்கனாலே ஒரு பெரிய விஷயம். படிக்காத நம்மளே ஒரு 75 கேள்வியோ, 85 கேள்வியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் அத்தன கொஸ்டினுமே கரெக்ட்டா போட்டிருந்தேன். அ எனக்கு கரெக்ட்டா கொஸ்டின் என்னலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மார்க் அப்போ வந்து 130 சம்திங் வந்துச்சு. செகண்ட் டைம் எழுதும்போது 130 இருந்துச்சு. அப்பலாம் வந்து எனக்கு இந்த கட் ஆஃபு இவ்ளோ இது அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க்கு அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் நெனச்சேன், இது 200க்கு நம்ம 130 கரெக்ட்டா பண்ணிக்கிட்டோம். அப்ப நம்மலாம் கண்டிப்பா வேலை வாங்கிருவோம்டா அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? நம்ம வேலை வாங்கிருவோம். நம்மளே இவ்ளோ கரெக்ட்டா எழுதியிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் குரூப் 4 பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப அதுல செலக்டிவா ஒரு அகாடமிய நான் பார்த்தேன். அந்த அகாடமில தான் குரூப் 4 பத்தி எனக்கு டீட்டெயிலா சொன்னாங்க. குரூப் 4க்கு இது இதெல்லாம் படிக்கணும். இதில பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு போகலாம். ஆ இது இதுக்கெல்லாம் புக்கு இங்க தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்தந்த கொஸ்டின்லாம் இங்க வரும்.
எதுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் வீடியோ எனக்கு குடுத்தாங்க. அத பார்க்குறப்ப தான் எனக்கு அப்படியே என்னமோ சொல்லுவாங்களே, அந்த ஒரு சந்தான காமெடியில கூட, "மகனே நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்புலயே அடிச்ச மாரி இருந்துச்சுடா" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா? எனக்கு உண்மையாலுமே அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு செருப்புல அடிச்ச மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா உண்மையாவே நம்ப என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தோமோ, அதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கு அப்படிங்கிறது நெனைக்கிறப்ப, ரொம்பவே எனக்கு காமெடியா இருந்துச்சு. எவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம சும்மா இத வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தான் ஒரு ஜெகஜாண்டிக்கா இருக்கோம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அதுக்கப்புறமே வந்து எனக்கு குரூப் 4 கண்டிப்பா படிச்சு போகணும் அப்படிங்கிற எனக்கு ஆசையெல்லாம் இல்ல. ஏன்னா எனக்கு காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. மேரேஜ் ஆனோனே அப்புறம் ஒரு குழந்தைங்க இப்படியெல்லாம் போய் அப்படியே லைஃப் போய்க்கிட்டே இருந்துச்சு. அ எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா ம் எப்பன்னா, அ லா ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சடனா இறந்துட்டாரு. அ இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்பதான் எனக்கு லைஃபே புரிய ஆரம்பிச்சது. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து அப்பலாம் நமக்கு அந்த நாலேட்ஜே வரல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃப்னா என்ன? அ ஒரு ஃபேமிலில ஒரு இன்கம் எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒரு வீட்ல கண்டிப்பா ஒரு மேல் சப்போர்ட் இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஃபேமிலி இன்கம் சைட்ல எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல, நான் என் ஃபேமிலில எங்க அப்பா இல்லாம அ எவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கண்ணார நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. லைஃப்னா எவ்ளோ முக்கியம். ஒரு ஃபேமிலில ஒரு இன்கம் எவ்ளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்க பார்க்க, எனக்குள்ள வந்து ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இப்பயும் அங்க தான் நான் போய்க்கிட்டே இருக்கேன். ம். இருந்தாலும் அதில வர இன்கம் வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் பார்த்துக்கிறதுக்கு, அப்புறம் எனக்குன்னு ஏதாவது ஒரு சேவிங் பண்றதுக்குன்னு அப்படி போயிரும். அ இங்க என்னோட அம்மா சைடுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, மந்த்லி ஒரு அதிகபட்சம் ஒரு 2000 இல்லாட்டி ஒரு 3000 இவ்ளோ தான் என்னால குடுக்க முடியும். அதுக்கு மேல அவங்களுக்கு குடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு சேவிங்ஸ் இருக்கும். நான் பையனுக்கு சேவிங்ஸ் பண்ணணும். வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணும். இந்த மாரி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இதனால எனக்கு இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஃபுல்லா எங்க அம்மாவுக்கு ஒரு பேக் போனா ஒரு சப்போர்ட்டா, "நான் இருக்கேன்ம்மா. இனிமே நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்ல. அதனால எனக்கு எங்க அம்மாவ பார்க்க எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. இல்ல விட்டுறக்கூடாது. நமக்குன்னு ஒரு அடையாளத்த நம்ம உருவாக்கணும். இப்ப நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு ஸ்டேஜ்ல நல்ல ஒரு வேலையில இருந்தோம் அப்டின்னா தான் ஏன்னா எங்க அப்பா இல்லாததுக்கப்புறம் டோட்டலா சுத்தி இருக்க எல்லாருமே எவ்ளோ சேஞ்ச் ஆனாங்கிறத நாங்க பார்த்தோம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஒரு நல்ல ஒரு அடையாளத்துல போய் உட்காந்தோம்னா தான், நம்மள 4 பேர் மதிப்பாங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு இன்கம்ல இருந்தா தான் நம்ம அம்மாவ பார்த்துக்க முடியும். இல்லாட்டினா கண்டிப்பா முடியாது. அப்டின்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே யோசிச்சேன். எல்லாம் யோசிச்சு என்ன பண்ணேன்னா, ஒரு வெறியில கண்டிப்பா இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிறணும். இது இந்த டைம் நம்ம எழுதல அப்டின்னா, இனிமேல் இந்த குரூப் 4 பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுட்டு, லாஸ்ட்டா இப்ப நடந்து முடிஞ்சது இல்லையா குரூப் 4 அதுக்குள்ள என்டர் ஆனேன். அதுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, ஜான்வரிலருந்து ஒர்க்ல நான் ரிலீவ் ஆயிட்டேன். ஜான்ல இருந்து ஒரு ஜூன் வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் எனக்கு போட்டிருந்தாங்க என்னோட அகாடமில. கிளாஸ் போட்டிருந்தனால டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் போட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணேன். உண்மையாவே அந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு 100க்கு 100 ரிசல்ட் குடுத்துச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெறைய நாலேட்ஜ் குடுத்துச்சு. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாரி இது எல்லாமே இருந்துச்சு. அது குறையே சொல்ல முடியாது. ஒரு 6 மந்த் ஃபுல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி படிச்சு, ரெகுலரா அப்படியே வந்தது தான். அ அப்படி பண்ணப்ப, ஒரு 6 மாசம் ஃபுல்லா இது எக்ஸாமுக்காகவே படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப அந்த அகாடமி சேர்றதுக்கு முன்னாடி யோசிச்ச விஷயம் இதுதான். இந்த இந்த 6 மாசம் ஒழுங்கா படிக்கிறோம். இந்த வருஷ கடைசியில எக்ஸாம் எழுதி வேலைய வாங்குறோம். இந்த டைம் எழுதுனா குரூப் 4 இல்லாட்டினா வேலையே வேண்டாம். கம்முனு பிரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு வீட்ல உட்காந்துக்கலாம். அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு எழுதுனேன். ஆனா நான் போய் எழுதுனப்போ உண்மையாலுமே இந்த டைம் வந்து எனக்கு ஒரு எத்தனன்னா ஒரு 110 கேள்வி நான் கரெக்ட்டா போட்டேன். என்னடா! ஐயோ சாரி 110 இல்ல 130 கேள்வி கரெக்ட்டா போட்டேன். 130 கேள்வி. நீங்களே வச்சிருக்கலாம். என்னடா படிக்காதப்ப கூட 100 எவ்வளவு 85 கேள்வி கரெக்ட்டா போட்டேன். படிச்ச 6 மாசம் லீவ் எடுத்துட்டு போயுமே வெறும் 130 கேள்வி தானா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா, நான் ஃபர்ஸ்ட்டு எழுதுனத காட்டிலும், இப்ப லாஸ்ட்டா நான் எழுதுனப்ப,
நெறைய நாலேட்ஜ் எனக்கு இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப வந்து நானே என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கேன் அப்டின்னா, கண்டிப்பா இந்த 6 மாச கேப்ல நான் போட்ட எஃபோர்ட் தான். அ எப்படியோ எக்ஸாம் எழுதுனேன். ஓரளவுக்கு மார்க் வந்துச்சு. இருந்தாலும் அந்த மார்க் பத்தாது இல்லையா வேலைக்கு போணும் அப்படிங்கிறப்ப. நானும் அந்த டைம்ல வந்து இந்த டைம் லாஸ்ட்டா எழுதின எக்ஸாம்ல நெறைய விஷயங்கள வந்து நான் கத்துக்கிட்டேன். அ எது எதெல்லாம் படிக்கணும், நம்ம எப்படிலாம் எதனால விட்டுட்டோம் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். இப்போ பாசிட்டிவ் சைடுலாம் சொல்லிட்டோம் இல்லையா? ஏன் குரூப் 4க்குள்ள வந்தோன்ட்டு. இப்போ வந்து 6 மாசம் லீவ் போட்டு படிச்சேங்கிறீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல? நீங்க ஏன் மார்க் ஒழுங்கா ஸ்கோர் பண்ணல? படிக்கலையா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க இல்லையா? அதுக்காகவும் சொல்றேன். இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 மாசம் சூப்பரா படிச்சேன். அந்த வீக் ஷெட்யூல்னா வீக் ஷெட்யூல்ல முடிச்சுருவேன். டெஸ்ட்னா டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிருவேன். மார்க்னா அள்ளி குவிப்பேன். அப்படி மார்க் எடுக்கும். 200 கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்கன்னா, 180 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டுருவேன். அப்பவே அப்படி. ஃபர்ஸ்ட்டு 3 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது மாசம் என்ன ஆச்சோ, ஏதாச்சோ அப்படியே டவுன் ஆயிட்டேன். பயங்கர சோம்பேறி ஆயிட்டேன். ஃபோன் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபோன்ல செட்டிங்ஸ்ல போயி எல்லா ஆப்போட நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். நான் பாட்டு 3 மாசம் கடகடன்னு படிச்சுக்கிட்டே இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ஒரு 4வது மாசம் போனோனே அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னடா சரி பொறுமையா படிக்கலாம். அவளாம் முடிச்சிடலாம். நம்மளால முடியும். அப்படிங்கிற மாரி எடுத்தேன். அந்த 4வது மாசத்துல இருந்து லாஸ்ட்டு 6வது மாசம் வரைக்கும் என்னால அந்த திருப்பி 3 மாசத்துக்கான ஷெட்யூல ஒழுங்கா ஃபாலோவே பண்ண முடியல. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட்டு 3 மாசத்துல போட்ட எஃபோர்ட்ட கடைசி வரைக்கும் போட்டிருந்தேன்னா, கண்டிப்பா இந்த தடவ நான் வேலை வாங்கியிருந்திருப்பேன். ஆனா நான் போடல. ஏன்னா அசால்ட்டா என்னால முடியல, டயர்டா இருக்கு, படிக்கிறது புரியல அப்படிங்கிற மாரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. படிக்கிறது புரியாம இல்லன்னா, 3 மாசம் கழித்து எல்லா ஃபோன்லயும் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிட்டேன். வேலைக்கு வேற போலியா, எவ்வளோ நேரம் தான் புக்கையே எடுத்து வச்சுட்ருக்கிறது அப்படின்ட்டு ஒண்ணு ஃபோன் பார்க்கறது. ஃபோன்ல ஏதாவது படத்த டவுன்லோட் பண்ணி டெய்லியும் ஒரு படத்த பார்த்துறது. சாப்பிட்றது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இப்படி படிக்கிற மாரி மட்டும் என்ன அப்படியே நான் மாத்திட்டேன். மாத்துனனால தான் என்னால பின்னாடி இருக்க ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலுமே, ஃபர்ஸ்ட்டு நீங்க இப்ப படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸியா கடைசி வரைக்கும் அந்த வெறி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்னைக்கும் போகவே கூடாது. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நெறைய சாதிச்ச எல்லாத்தையுமே நீங்க பாருங்களேன். நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். கன்சிஸ்டன்ஸியா படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் விடவே இல்ல. அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அந்த தொடர் முயற்சி குரூப் 4க்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த தொடர் முயற்சி இருக்கணும். இது ஒண்ணு நான் கத்துக்கிட்ட விஷயம். அடுத்தது இந்த ஒரு 3 மாசம் நான் படிச்சதுக்கு அப்புறமே 4வது மாசத்துல படிக்க ஆரம்பிக்கிறப்ப, எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து குழப்ப ஆரம்பிச்சுருச்சு. ஐயோ! இன்னும் இந்த பேட்டர்ன் இருக்கே! அதாவது இப்ப நான் ரெகுலரா ஒரு அகாடமி நான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அதில தான் டிஸ்பேட்ச் போட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? கம்முனு நான் ஒழுங்கா அந்த அகாடமியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சைட்ல சரி கொஞ்சம் மேக்ஸுக்கு ஏதாவது வேற ஒரு அகாடமி பார்க்கலாம் கூட. இவங்க இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல. இப்ப தானே போயிட்டுருக்காங்க. ஷார்ட்கட்லாம் பார்க்கலாம் அப்டின்ட்டு, இன்னொரு அகாடமி ஜம்ப் ஆகி அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். நமக்கு தான் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு யாரையா புடிச்சிருச்சுனா அதையே பார்த்துட்டுருப்போமே. அதையே பார்த்தோம். அந்த ஷார்ட்கட் எல்லாமே ஜஸ்ட் 1 டே மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் போய் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றப்ப, எனக்கு எந்த ஷார்ட்கட்டும் எனக்கு மைண்ட்ல வரவே இல்ல. நான் தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க இந்த மேக்ஸுக்கெல்லாம் நெறைய பேரு ஷார்ட்கட் வீடியோ இந்த இது இப்படி இருந்தா இந்த இடத்துல போடுங்க. இத இந்த இடத்துல போடுங்க. இவ்வளோ தான் ஆன்ஸரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் நீங்க ஃபாலோவே பண்ணிறாதீங்க. அந்த மாரி வீடியோலாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா எக்ஸாம் நீங்க போய் உட்காந்தீங்கன்னா, கொஸ்டின் வாசிக்கும்போது எந்த ஷார்ட்கட்டும் உங்க மைண்ட்ல வரவே வராது. இது 100க்கு 100 உண்ம. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இப்ப இந்த இதுக்கு நம்ம இத கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நம்ம இத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும் தான், மேத்ஸ்லலாம் நீங்க வின் பண்ண முடியும். நான் மேத்ஸுக்கு அடுத்த ஒரு அகாடமிய தேடி போனேன். போனதுக்கப்புறம் தான் எனக்கு குழப்பிக்கிட்டு, ஐயய்யோ! போச்சு பழைய ஷெட்யூல விட்டுட்டோமே! அத இன்னும் முடிக்கணுமே! எக்ஸாம் வரப்போகுது. நம்ம நல்லா எழுதுவோமா? இந்த ஷெட்யூல் எப்ப நம்ம முடிக்கிறது? அப்படின்னு அத அத படிக்கலாமா? இத படிக்கலாமா? அத படிக்கலாமா? இத படிக்கலாமான்னு மாத்தி யோசிச்சு, கடைசில என்னோட அகாடமி இதுவும் போச்சு.
நான் வீடியோ பார்த்த அகாடமி எழுதுமே எனக்கு அதாவது என்ன, ஒரு நாள் கூத்து மாரி அன்னைக்கு புரியும், நல்லாருக்கும், ஈஸியா இருக்கும். இந்த சம் நமக்கு தெரிஞ்சிருச்சுடா. இது வந்து இப்படி தாண்டா போட்டுறலாம் அப்படின்னு தெரியும். ஆனா நமக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம பார்க்குறப்ப, இந்த சம்முக்கு இந்த ஷார்ட்கட் வருமா? இந்த ஷார்ட்கட் வருமான்னு ஒரு ஷார்ட்கட்டுமே ஞாபகம் வராதுங்க. ஒரு 4, 5 ஷார்ட்கட் ஞாபகம் வந்தா கூட, இந்த ஷார்ட்கட் ட்ரை பண்ணுவோம். இல்ல இந்த ஷார்ட்கட் ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி இந்த ஷார்ட்கட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா அந்த இடத்துக்கு போய் சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு ஷார்ட்கட்டுமே ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. அதனால நீங்க தயவு செஞ்சு இப்போ ஒரு அகாடமி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, ரெகுலரா அவங்களே ஃபாலோ பண்ணுங்க கடைசி வரைக்கும். இன்னொருத்தர மாத்தி போகாதீங்க. போனீங்க அப்டின்னா, அரசன நம்பி புருஷன கை ஒட்டுக்காத மாரி தான் ஆயிரும். ஓகேவா? இன்னொன்னு ஷார்ட்கட்ட ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க ஷார்ட்கட்ட பார்க்குற நேரத்துக்கு, அந்த அந்த சம்மோட என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன கேட்டுருக்காங்க, என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கனாலே, ஈஸியா மேக்ஸ்லாம் அடிச்சுட்டு போயிரலாம். நம்ம ஷார்ட்கட் தேடிட்டே இருந்தோம்னா, நம்ம டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஷார்ட்கட் தேடுற டைம்லாம். ஓகேவா? அடுத்தது வேற என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆம் எனக்கே அகாடமிலருந்தே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ன்னு குடுத்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நானா உட்காந்து நெட்ல சர்ச் பண்ணுவேன் YouTubeல. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாலிட்டி, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எக்கனாமி. ஒழுங்கா என்னோட அகாடமில குடுத்த ஒரு 20 கொஸ்டின் பேப்பர நான் ஒழுங்கா படிச்சிருந்தனாலே, மினிமம் ஒரு 20 கொஸ்டினாவது நான் குரூப் 4ல அடிச்சிருக்கலாம். இப்ப நான் 130 கேள்வி நான் கரெக்ட்டா போட்டிருக்கேன்னா, ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் அடிச்சிருந்தா, ஒரு 20 கேள்வி போட்டிருந்தா கூட இந்நேரம் 150 கேள்வி போட்டு நான் வேலைக்கே போயிருந்திருக்கலாம் கண்டிப்பா. என்னோட நேரம் லக்கு. 150 கேள்வி அடிச்சா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேள நமக்கு கிடைச்சிருந்தா கூட கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆனா நானு YouTubeல என்ன வருது? எந்த கொஸ்டின் படிக்க சொல்றாங்க? இது எங்க இருக்கு? ஏது இருக்கு? அப்படின்ட்டு கண்ணு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லட்டு மாரி எனக்கு வச்சு குடுக்குறாங்க. அத நான் தொடவே இல்ல. நானே போய் போய் சும்மா நெட்ல தொலவுறது, அத நோண்டுறது, இத நோண்டுறது. அந்த நெட்ல தொலவுற டைம்ல தான் ஏதாவது ஒரு படம் புதுசா ரிவ்யூ வந்துச்சுன்னா, இந்த படத்த டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு டவுன்லோட் பண்ணி ஆரம்பிச்சேன். ஸோ தயவு செஞ்சு படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, மெட்டீரியல தேடாதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பரா படிச்சு முடிங்க. இருக்கிற மெட்டீரியல முடிச்சோம்னா தான், அடுத்த மெட்டீரியல் நம்ம சர்ச் பண்ணணும். நம்ம கையில இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுக்காம அசால்ட்டா விட்டுட்டு, அடுத்தது நம்ம தொலவிட்டு இருந்தோம்னா, ரொம்பவே கஷ்டம். நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுனேன். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் அத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம். அப்புறம் வேற என்ன நான் பண்ணேன் அப்படின்னா, அவ்வளோதான். இப்படியே நமக்கு ஒரு 5, 6 மாசமே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் நெருங்கிருச்சு. எக்ஸாம் வரதுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி எனக்கே தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம ஒண்ணும் சரியில்ல. இவ்வளோ நாள் உட்காந்து படிச்சோம். நம்ம ஒரு வேள நாளைக்கு எக்ஸாம் எழுதி வேலை வாங்கலைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவலாம் 6 மாசம் வேலைய கெடுத்துக்கிட்டு என்னத்த படிச்சா? வேலையே வாங்கல. இதுக்கு கம்முனு 6 மாசம் வேலைக்கு போயிருந்தா கூட இந்நேரம் 60,000 சம்பளத்தோட உட்காந்துருக்கலாம். அப்படிங்கிற மாரி பேசுவாங்களே! அப்படின்னு சொல்லி, அத ஃபுல்லா மைண்ட்ல ஏத்த ஆரம்பிச்சுட்டேன். எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ! நம்ம தோத்து போயிட்டோம்னா இப்படியெல்லாம் பேசுவாங்க. இந்த மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றது? தோத்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு, இந்த ஒரு இதையே மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா கண்டிப்பா அத நான் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா, இப்ப நான் வந்து குரூப் 4க்குள்ள இறங்கிட்டேன். ஒரு டெஸ்ட் பேட்ச்சும் நான் போட்டுட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, நமக்கு ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ, நம்ம இவ்ளோ விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அடுத்த டைம் இன்னும் கத்துக்கிட்டு நம்ம எழுதுவோம். கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் நெனச்சிருந்தா கூட, கண்டிப்பா ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணேன், அவங்க ஏதாவது நான் சொல்லிருவாங்களோ, நான் தோத்துட்டேன்னா என்ன பண்றது? தோத்துட்டேன்னா என்ன பண்றதுன்னு, இதவே நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தனால, தோத்து தான் போனேன் உண்மையாலுமே. அதாவது நம்மளுடைய எண்ணங்களுக்கு ரொம்ப சக்தி அதிகம். நீங்க எத அதிகமா நினைக்கிறீங்களோ, அதுதான் நடக்கும். 100க்கு 100 அதுதான் நடக்கும். அதனால இப்ப நீங்க எக்ஸாம்க்கு இப்ப குரூப் 4க்குள்ள நீங்க படிக்க ஆரம்பிக்கணும்னு நெனச்சுட்டீங்கனாலே, உங்க மைண்ட் எல்லாமே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆயிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்கும் ஸ்வீட் குடுத்து செலிப்ரேட் பண்றீங்க, ஒரு நல்ல இடத்துல ஸ்பீச் குடுக்குறீங்க, வேலை வாங்குறீங்க, உங்க வீட்டுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நெனச்சீங்களோ அதெல்லாம் செய்றீங்க, அப்படிங்கிற மாரி பாசிட்டிவா நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லியும். அந்த இமேஜினேஷனே அந்த எப்படி சொல்றது? இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உங்களுடைய நினைப்புக்கு, அதாவது உங்க எண்ணங்களுக்கு சக்தி குடுத்து, உங்கள ஜெயிக்க வச்சுரும். நீங்க அதிகமா நெகட்டிவிட்டியாவே நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, வேற உலகமே வந்து உங்கள எதிர்க்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட எண்ணமே உங்கள டவுன் ஆக்கிரும்.
அதனால நீங்க குரூப் 4க்குள்ள படிக்கணும்னு நெனச்சுட்டீங்களா, உங்கள ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா மட்டும் நெனச்சு நீங்க படிங்க. கட்டாயம் நீங்க சாதிக்கலாம். நீங்க என்னுடைய சேனல்ல சாதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. அத நான் 100க்கு 100 நம்புறேன். அ இந்த வீடியோ தான் நான் உங்கள்ட்ட பேசணும்னு வந்தேன். சரி, ரெகுலரா கிளாஸ் வீடியோ இப்படி போகறத காட்டிலும், சும்மா ஜென்ரலா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய பேர் வந்து சக்சஸ் வீடியோலாம் போட்டிருப்பாங்க இல்லையா? நான் இப்படியெல்லாம் படிச்சேன், இதெல்லாம் பண்ணுனேன், இப்படிலாம் சக்சஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத காட்டிலும் அ எதெல்லாம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நெறைய ரீசன் இருக்கும் இல்லையா? அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே, கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் நமக்கு சக்சஸ் தான். நான் வந்து இந்த டைம்ல எனக்கு ரிசல்ட் வந்த டைம்லலாம் நான் அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம பண்ணோம்ல, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாரி. நான் கத்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு வேள நீங்களும் இதையே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஏதாவது 1 செகண்ட் ஒரு மோட்டிவேஷன் ஆகாதா? அது எனக்கு போதும். ஸோ, என்னோட ஃபெயிலியர்க்கான ரீசன் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஃபெயிலியரைய எப்படி சக்சஸா மாத்துறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்பிக்கையோட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோல உங்கள மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. பாய்.